சவுதி அரேபியாவில் பணிக்கு சென்று பால்கனியிலிருந்து குதித்ததில் முதுகு தண்டுவடத்தில் காயமடைந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த திருமதி தாட்சாயினிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கிணங்க அமைச்சர்கள் ஆறுதல் கூறினர். சவுதி அரேபியாவில் பணிக்கு சென்று அங்கு ஏற்பட்ட கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக வீட்டு பால்கனியிலிருந்து குதித்ததில் முதுகு தண்டுவடத்தில் பலத்த காயமடைந்து சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருமதி தாட்சாயினிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கிணங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர் வே. சரோஜா மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தனது குடும்ப சூழ்நிலை, உடல்நிலை மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாய் உள்ளத்தோடு நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருமதி தாட்சாயினியின் உறவினர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். தங்கச்சி வெளிநாட்டுக்கு போனாங்க சார், வேலைக்கோசம். அங்கே போயிட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு அங்கே குடும்பம் தாங்க முடியாமல் மேலே வந்து கீழே குச்சிட்டாங்க. இப்படி எப்படியே காப்பாற்றி இட்டுன்னு வந்துட்டோம். இங்கே இட்டுன்னு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். இது எப்படியோ அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க 10 லட்ச ரூபா நிதி உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இது நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப கோடி நன்றி சொல்கிறோம். அங்கே என்ன காரணமாக கீழே விழுந்து அடிபட்டு வந்தது. அம்மாவுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஏதோ உதவி பண்ணிக்கிறாங்க. அம்மாவுக்கு எங்கள் குடும்பமே நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுக்கு என்னென்னைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தாக்ஷானி என்ற 29 பெண்மணி இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு முதுகு தண்டில் ஏற்பட்ட அந்த குறைபாடினால அம்மாவின் பேரில் எங்களை உயர்தர சிகிச்சை இங்கே அளிக்குமாறு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு யூராலஜிஸ்ட், ஒரு நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன் மற்றும் ஜெனரல் சர்ஜன் போட்ட ஒரு ஸ்பெஷல் டீம் அவர்களுக்கு நாங்கள் இங்கே உருவாக்கி அவர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கேர் கொடுத்து we are trying to அவங்க சீக்கிரத்தில் குணமடைந்து போயிடுவாங்க. she will recover, improve.